ஓகே, ஐ ஹோப் எல்லாருமே உங்களோட ஃபங்க்ஷனல் ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கோம் அப்படின்ட்டு நம்புறேன். யா, குட். ஸோ இன்னைக்கு நம்ம we are going to see, just give me a minute. Is my screen visible? Yes, it is visible. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷனல் ட்ரிங்க்ஸ், நம்ம காலையிலேயே ஏன் ஃபங்க்ஷனல் ட்ரிங்க் எடுக்க சொன்னோம், ஃபங்க்ஷனல் ட்ரிங்க் தான் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் ட்ரிங்க் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன், ஏதாச்சும் ஒரு செயல்பாடு வந்து அதுக்கு இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ நம்ம உடம்புல போயிட்டு அது வந்து சில நன்மைகள், சில இல்ல பல பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ அதனால ஃபங்க்ஷனல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் ட்ரிங்க் இந்த நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஜூஸோ டீயோ மட்டும் கிடையாது. அதாவது ஃபர்மெண்டட் ஃபுட்ஸும் ஃபங்க்ஷனல் ட்ரிங்க்ஸ் தான் சொல்றாங்க. அதாவது புளித்த உணவுகள், தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா புளித்த உணவுகள் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சில நம்ம அந்த கொஞ்ச நேரம் அந்த செட்டில் ஆகி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஃபர்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நீஸ் தண்ணி சொல்லலாம், அதுவும் ஒரு ஃபர்மெண்டான பொருள். ஸோ அத வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னா அது ஃபங்க்ஷனல் ட்ரிங்க் அப்படின்ட்டு நம்ம சொல்லிடுவோம். ஸோ இந்த மாதிரி அது வந்து பல பெனிஃபிட் நம்ம உடம்புக்கு கொடுக்கறதுனால அது ஒரு ஃபங்க்ஷனல் ட்ரிங்க் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அது கொடுக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இந்த ஃபங்க்ஷனல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குது அப்படின்னா, லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் வந்து இந்த எக்ஸாம்பிள் நம்ம சீட் இன்ஃபியூஸ்ட் வாட்டர் சொல்லியிருக்கோம், வெஜிடபிள் இன்ஃபியூஸ்ட் வாட்டர் சொல்லியிருக்கோம், இல்ல வெஜிடபிள் ஜூசஸ் வந்து எடுத்துக்கோம். ஸோ இது எல்லாமே ஏன் ஃபங்க்ஷனல் ட்ரிங்க் ஏன் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இம்யூன் ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காலையில நம்ம அந்த காலத்துல இருந்தே நம்ம மக்கள் பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிற பழக்கம் எல்லாத்துக்குமே இருக்கு. டீ காஃபி குடிக்கிறோமோ இல்லையோ, வெறும் வயிற்றுல ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி குடிப்போம். அந்த தண்ணி வந்து எய்தர் ஹாட் வாட்டரா இருக்கும், வார்ம் வாட்டரா இருக்கலாம், இல்ல வெறும் தண்ணி அப்படியே குடிப்பாங்க. இல்ல அப்படின்னா ஏதாச்சும் இந்த மாதிரி லெமன் புழிஞ்சு விட்டு வந்து எடுத்துப்பாங்க. சோ இது எல்லாமே எப்படி வந்து ஃபங்க்ஷனலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம லெமன் வாட்டர் வந்து எடுத்துக்கலாம் வைங்களேன். சோ இந்த லெமன் வாட்டர்ல நம்ம தண்ணியில லைட்டா வார்ம் வாட்டர்ல நம்ம லெமன் புழிஞ்சு விட்டு எடுத்துப்போம். சோ இந்த லெமன் வந்து லெமன்ல வைட்டமின் சி நிறைய இருக்கு. சோ அதை நம்ம தண்ணியில வாட்டர் சால்யூபிள் வைட்டமின், சோ அதை வந்து நம்ம தண்ணியில கரைச்சி நம்ம எடுத்துக்கும் போது சூடு கம்மியான தண்ணியில மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கப்ப நம்மளுக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் வைட்டமின் சி வந்து காலையில ஃப்ரெஷ்ஷா நம்மளுக்கு உடம்புக்கு கிடைக்குது. சோ அது ஒரு பெனிஃபிட்ஸ். இந்த ரெண்டாவது பெனிஃபிட்ஸ், நம்ம குறைஞ்சது சில பேர் 1/2 லிட்டர் தண்ணி குடிப்பாங்க, இல்ல 1/4 லிட்டர் தண்ணியாச்சும் மேக்சிமம் ஒரு சொம்பு தண்ணி வந்து குடிச்சிடுவாங்க. சோ அந்த ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயின் திங் நம்ம பவல் மூமெண்ட், நம்மளுடைய மோஷன்ஸ், கழிவுகள்னு சொல்றது நம்மளோட ஃபுட் வேஸ்ட், அது எல்லாத்தையும் மலத்தை வந்து அப்படியே அடிச்சுட்டு வெளியே தள்ளுறதுக்கான ஒரு டூலா தான் நம்ம தண்ணியை யூஸ் பண்றோம். சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம். சோ நம்ம தண்ணி அதோட ஹைட்ரேஷன், தண்ணி பற்றாக்குறதுனால அது அப்படியே இறுகி போயிருக்கலாம். இப்ப நம்ம தண்ணி வந்து இது பண்றப்ப அப்படியே கொஞ்சம் அது ஹைட்ரேஷன் ஆயிட்டு திரும்ப நம்மளுக்கு மோஷன் வந்து ஸ்மூத்தா வெளியே வர்றதுக்கு சப்போர்ட் பண்றதுனால நம்ம காலையில வந்து அதை எடுத்துக்கிறோம். இன்னொன்னு நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட் பண்றதுக்காக. சோ நம்ம தண்ணி குடிக்கிற பழக்கத்தை, நம்ம ஹைட்ரேட்டடா நம்ம பாடி வச்சுக்கிறத நம்ம காலையில இருந்தே அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சோ அது ஒண்ணு. அது மட்டும் இல்ல, சில வெஜிடபிள்ஸ், சப்போஸ் நம்ம ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கிறோம், இல்ல வந்து நம்ம கிரீன் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறோம், இல்ல நம்ம சீட் இன்ஃபியூஸ்ட் எடுத்துக்கிறோம்னா அதுல சில மருத்துவ குணங்கள் வந்து இருக்கு. மருத்துவ குணம்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ அதை நம்ம போக போக ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, சில வைட்டமின் மினரல் கண்டென்ட்ஸும் அதுல இருக்கனால
சோ அது மூலமா நம்ம காலங்கத்தால நல்ல ஃப்ரெஷ்ஷான நம்மளுக்கு வைட்டமின் மினரல்ஸ் கொஞ்சம் நிறைய கிடையாது, பட் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபங்க்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால அது நம்ம உடம்புக்கு சப்போர்ட் பண்ணுது. மெயினா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ், பிகாஸ் அதுல வந்து நம்ம பாலிஃபினால்ஸ் அப்படிங்கிற தாவரத்தில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் சில சத்துக்கள் வந்து அது மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, சோ நம்ம டீடாக்ஸ் ஃபங்க்ஷனல் ட்ரிங்க் இல்லைன்னா டீடாக்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டீடாக்ஸ் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், டீடாக்ஸ்னு காமனா சொல்லுவோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த டீடாக்ஸ், இந்த ஃபங்க்ஷனல் ட்ரிங்க் டீடாக்ஸ் எஃபெக்ட் பண்ணுதா அப்படிங்கிற கேள்விக்கான விடை தான் இன்னைக்கு வந்து நான் சொல்ல போறேன். சோ ஃபங்க்ஷனல் ட்ரிங்க் சொன்ன மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. பட் சில பேர் வந்து இல்ல நம்ம காமனா வெளியே கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டீடாக்ஸ் அதாவது நம்ம உடல்ல கழிவுகள் எல்லாம் நீக்குது, அதாவது என்ன மாதிரியான டாக்ஸின்ஸ் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடுது அப்படிங்கிற ஒரு மித் இருக்கு. சோ அது வந்து உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய டீடாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியில நேச்சுரலான ஒரு மெக்கானிசம். அத வந்து நம்மளோட கிட்னி பண்ணுது, நம்மளுடைய லிவர் பண்ணுது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சாப்பாடு போட்டாலும் அதுல இருந்து என்னென்ன நியூட்ரியன்ஸோ மற்ற இதை வந்து அது டைஜஸ்ட் பண்ணி அது என்ன பண்ணணும், பிரேக் டவுன் பண்ணுமோ அந்த வேலையை வந்து கழிவுகளை நீக்கிறது எல்லாம் இந்த லிவரும் நம்ம கிட்னி இதெல்லாம் பண்ணுது. சோ அது மட்டும் இல்லாம அந்த கழிவுகள் எது மூலமா வருது, நம்ம யூரின் நம்மளுடைய வேர்வை மூலமா வெளியாகுது, நம்மளோட மோஷன் மூலமா வெளிவருது. சோ இத வந்து நம்ம டீடாக்ஸ் எஃபெக்ட்னு என்டையரா நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் இது வந்து ஹைட்ரேஷன், மெயினா நம்ம தண்ணி ஹைட்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்றதுனால நம்ம மலம் கழிக்கிறதுக்கு யூரின் போறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. சோ இது அதனால இது டீடாக்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது இது சாப்பிட்டா உடம்பே ஃபுல்லா டீடாக்ஸ் ஆயிடும் அப்படின்னு கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம லங்ஸ் எடுத்துக்கலாம். நேச்சுரலாவே டீடாக்ஸ் மெக்கானிசம் அதோட நம்மளோட உடம்புல அது வந்து கடவுள் வந்து படைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லிடலாம். பிகாஸ் அந்த லங்ஸ் அதை தானே புதுப்பிச்சுக்க முடியும். ஒவ்வொரு ஆர்கானும் அதை தானே புதுப்பிச்சுக்க கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்கு. ஆனா நம்ம இப்ப இந்த லைஃப் ஸ்டைல் அண்ட் பொல்யூஷன் காரணமா நிறைய அந்த அக்யூமுலேஷன் பொல்யூஷன் எல்லாம் ஆகுது, இல்ல டாக்ஸின்ஸ் நம்ம உணவு மூலமா நம்மளுக்கே தெரியாம சில உணவுகள் மூலமா, இல்ல நம்ம ஜிஎம்ஓ ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். சோ இது மூலமா நம்ம உணவு நம்மளுக்கு தெரியாம இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்றோம். சோ இதெல்லாம் நம்மளுக்கே தெரியாம நம்ம உணவுல போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான கழிவுகளை நீக்கிறது இட்ஸ் வெரி ஹார்ட், பட் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டீடாக்ஸ் குடிக்கிறது மூலமா நம்ம ஃபேட் எல்லாம் பர்ன் ஆகாது, வெயிட் லூஸும் பண்ண மாட்டோம். இதுக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட் தான் இருக்கு. ஸோ நம்ம உடம்புல அந்த இன்ஃபிளமேஷன் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து அதிகமா ஆக்காம பாத்துக்கிறதுக்கான வேலை வந்து இது பண்ணுது. ஓகே, ஸோ என்னென்னலாம் ஜூஸ் என்னென்னலாம் உங்களுக்கு டீடாக்ஸ்ன்னு சொல்லலாம். நம்மளோட ஃபங்க்ஷனல் ட்ரிங்க் நம்ம சொல்லிக்கலாம். என்னென்னலாம் ஃபங்க்ஷனல் ட்ரிங்க் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், நீங்க சீட் இன்ஃபியூஸ்ட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த சீட் இன்ஃபியூஸ்ட் வாட்டர்னா நம்ம சீரகம் இருக்கு, சோம்பு, வெந்தயம், இந்த மாதிரியான சீட்ஸ் வந்து இன்ஃபியூஸ் பண்ணி, அதாவது நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஹாட் வாட்டர்ல லைட்டா அந்த எசன்ஸ்ல இறங்குற வரையும் அந்த ஹாட் வாட்டர்ல வச்சிருந்து லைட்டா பாயில்ல வச்சிருந்து அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி ஆக வச்சு நம்ம குடிச்சுக்கலாம். சோ இந்த சீட் இன்ஃபியூஸ்ட் வாட்டர்ஸ் எப்படி பெனிஃபிட்ஸ் பண்ணுது? எக்ஸாம்பிள், வெந்தயம் வந்து ஒரு நல்ல சால்யூபிள் ஃபைபர். சோ அதனாலதான் டயபெட்டிஸ் இருக்கீங்க பாத்தீங்கன்னா, சோ அதை வெந்தயம் நிறைய எடுத்துக்க சொல்லுவாங்க. சோ இது ஒரு சால்யூபிள் ஃபைபர் அப்படின்னால பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. சோ இது காலையில நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட சீரகம், ஓமம் வந்து அந்த கேஸ் எல்லாம் நம்மளுக்கு வயிறு உப்புசத்தெல்லாம் கம்மி பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். சீரகம், பேரு சீரகம், அகத்துல இருக்க ஏதாச்சும் சீட் செய்யறது அப்படிங்கிற ஒரு மீனிங். அண்ட் நம்மளுடைய சோம்பு. சோ இந்த சோம்பு நம்ம எந்த கடையில போனாலும், எங்க ஹோட்டல்ல எங்க போனாலும் கடைசியா சோம்பு வந்து அந்த ஸ்வீட்ஸ்ல வச்சிருப்பாங்க ஆஃப்டர் ஃபுட். ஏன்னா அதுக்கு வந்து டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. சோ அதனாலதான் சோம்பு வந்து நம்ம கடைசியா ஸ்வீட்டா
கொடுக்கறதுக்கு காரணம் அதுதான். அதை நம்ம வந்து இயர்லியரா தண்ணியில இந்த மாதிரி ஹாட் வாட்டர்ல நம்ம நேத்து நம்ம ஆடியோ அனுப்பிச்சிருந்தோம். அந்த மாதிரி மெத்தட்ல நம்ம போட்டு நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு நம்ம எடுத்துக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து கிரீன் ஜூஸ். கிரீன் ஜூஸ் அப்படிங்கிறது பச்சை கலர்ல ஜூஸ் தான். சோ அதுல வந்து நம்மளுடைய இந்த சீட் இன்ஃபியூஸ்ட் வாட்டர்ஸ்லயே எக்ஸ்ட்ராவா நம்ம லெமன் புழிஞ்சு விடுறோம்னா புழிஞ்சு விட்டுக்கலாம். இல்ல இஞ்சியும் அடிஷனலா ஆட் பண்றோம்னா ஆட் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் கிரீன் ஜூஸ். இந்த கிரீன் ஜூஸ் பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளரிக்காய், நம்மளுடைய கீரை, ஸ்பினாச், அது கூட இல்லைன்னா நம்மளோட கருவேப்பிலை, இல்லை புதினா, இல்ல நெல்லிக்காய். சோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல போட்டு நம்ம பச்சை கலர்ல ஒரு ஜூஸா குடிக்கிறது தான் கிரீன் ஜூஸ். நெக்ஸ்ட் ஆப்பிள் சைடர் வினிகர். சோ இது ஆப்பிள் சைடர் வினிகர், நான் ஃபர்மெண்டட் ஃபுட்னு சொன்ன மாதிரி ஆப்பிள் சைடர் வினிகர் ஒரு ஃபர்மெண்ட் பண்ண ஒரு பொருள் தான். ஸோ ஆப்பிள் மூலமா தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள். இது வந்து ஃபர்மெண்டேஷன் நடந்த ஒரு ட்ரிங்க். ஸோ இது மோஸ்டா இந்த சாலட்ஸ்ல அப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்க இந்தியால யூஸ் பண்றாங்க, பட் நாட் மெனி நோ. ஸோ இது வந்து இதுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இதுக்கு கண்டிப்பா இதுதான் எடுத்துக்கணும் அப்படிங்கறதுல நம்மளுக்கு ஈஸியா வீட்ல எது அவைலபிளா இருக்கோ அதை வச்சு நம்ம ஃபங்க்ஷனல் ட்ரிங்க் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனா கண்டிப்பா எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரெட் டாக் ஆரஞ்ச் ஜூஸ். நம்ம கேரட், நம்மளுடைய கொஞ்சம் புதினா அண்ட் தக்காளி, சோ இதெல்லாம் போட்டு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு, அதாவது நம்ம சீட் இன்ஃபியூஸ்ட் வாட்டர் ஒரு 250 ml ஆச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து எக்ஸஸா கன்சியூம் பண்ண முடியலன்னா யூ கேன் டேக் ஒரு 200 ml அந்த மாதிரி நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கு ரொம்ப ஈஸியான வேலை அப்படின்னா நம்ம வாட்டர், லூக்வார்ம் வாட்டர், அதாவது சூடு பட்டும் படாம இருக்க அந்த நல்ல தண்ணி, அந்த தண்ணியில நம்ம லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். வெயிட் லாஸ் கிடையாது. நம்மளுடைய அந்த பாடியில இந்த ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்னு சொல்லுவாங்க, அதனால ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ், வைட்டமின் சி வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ மற்ற டைம்ல நம்ம வைட்டமின் சி வந்து அதிகமா கிடைக்காது, இந்த இதுல கிடைக்குது. அண்ட் இஞ்சி வந்து அடிஷ்னலா ஆட் பண்றதுனால இன்னுமே சப்போர்ட்டிவா இருக்கு. இந்த மாதிரி இஞ்சி, அந்த புதினா, ஸோ இதெல்லாம் நம்ம அடிஷ்னலா நம்மளோட ஃபங்க்ஷனல் ட்ரிங்க்ஸ்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய டெண்டர் கோகனட், நம்மளோட இளநீர். இந்த இளநீர் வந்து அவ்வளோ பெனிஃபிட். அதோட எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு தேவையான சில வகையான மினரல்கள், முக்கியமான ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய சில அவசியமான மினரல்கள் வந்து இதுல இருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் குடிக்கிறது மூலமா மெயின் கான்செப்ட் நம்ம வந்து காலையில இருந்தே நம்ம தண்ணி குடிக்கிற அந்த இதை வந்து நம்ம அதிகப்படுத்துவோம், அந்த தன்மையை. ஸோ அதனாலதான் நம்ம காலையில ஒரு வாட்டரோட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அட் த எண்ட் ஆஃப் த செஷன் வந்து நீங்க கேட்கலாம். ஆகல்ஸ் நீங்க வாட்ஸ்அப், ஐ மீன் இந்த சாட்ல வந்து நீங்க போடலாம். சோ நெக்ஸ்ட் எல்லாருமே எக்ஸசைஸ் செஷனுக்கு எல்லாருமே ரெடி ஆயிக்கலாம். ஓகே. சோ அண்ட் அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறேன். எதனால நம்ம டீடாக்ஸ், ஐ மீன் இந்த ஃபங்க்ஷனல் ட்ரிங்க் வந்து ஏன் ஏர்லி மார்னிங் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சும் குடிக்க சொல்றோம் அப்படின்னா தேர் இஸ் அ ரீசன். நம்மளுடைய என்ன இப்ப அடுத்து நம்ம ஏதாவது யோகா பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் வயிறு கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்கா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ ரொம்ப ஹெவியா தண்ணி குடிச்சோடனே வயிறு ஃபுல்லா அப்படியே பண்ணோம்னா நம்ம சரியா இந்த எக்ஸசைஸும் பண்ண முடியாது. அதனாலதான். ஓகே, எல்லாருமே எக்ஸசைஸ்க்கு எழுந்து நின்றுக்கலாம். மேபி உங்களுக்கு மேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கீழே வந்து மேட் போட்டு கூட நின்னுக்கலாம். ஏன்னா நீங்க தரையில ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்காக. ஓகே, ஐ ஹோப் ஐ கேன் விசிபிள். ஸ்ட்ரெச்சிங்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். எப்பயுமே நம்ம பெட்ல இருந்து நம்ம எழுந்ததுக்கு அப்புறம் பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்து ஒரு டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா எஸ் நம்மளுடைய ஸ்ட்ரெச்சிங்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன், என் கூட வந்து ஃபாலோ பண்ணிக்கீங்க. சின்ஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டே, புதுசா பண்றீங்கனாலும்
பரவாயில்ல. பிகாஸ் நம்ம நேத்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டதுல நிறைய பேர் ஆல்ரெடி பண்றீங்க எக்ஸசைஸ், சில பேர் இப்ப பண்றது இல்ல, சில பேர் வந்து புதுசு. ஓகே, நாட் அ ப்ராப்ளம், கத்துக்கலாம். பொறுமையா நம்ம வந்து கத்துக்கலாம். ஓகே, சோ இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கழுத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஏன் நம்ம இந்த எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நல்லா ஒரு நாள் முழுசும் நல்லா படுத்து ஐ மீன் அந்த 8 ஹார்ஸ் கிட்ட 6 to 8 ஹார்ஸ் நம்ம நல்லா தூங்கிருக்கோம் இல்லைங்களா? சோ ஏதாச்சும் ஒரு பொசிஷன்லயே தூங்கி இருப்போம். அந்த கை காலுக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கணும் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம். சோ அதுக்கு வந்து நம்ம இந்த எக்ஸசைஸ் வந்து பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் கழுத்துல இருந்து, சோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட கழுத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கீழே சோ இந்த மாதிரி நான் மூவ் பண்ண போறேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் மேல கீழே, சோ இந்த மாதிரி மேல என்னன்னு பார்க்க போறேன், கீழே அப்படியே என்னோட தாடை வந்து இங்க அந்த கிளாவிக்கல் அந்த காலர் போன சொல்ற மாதிரி இந்த கீழே வர போறோம். ஓகே, சோ ஸ்லோவா இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் கூட ஸ்லோவா ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஸ்லோவா மேல கீழே, சோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கழுத்து ஏதாவது டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, டிஸ்க் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இப்படி மேல வர வேணாம், பட் நீங்க இந்த மாதிரி கீழே மட்டும் குளிச்சுக்கலாம். ஓகே, ஓகே. என்னோட ஃபேஸ் உங்களுக்கு நான் எக்ஸசைஸ் பண்றது கிளியரா தெரியுதா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? எஸ் அப்படின்னா எஸ் டைப் பண்ணுங்க. ஓகே, ஓகே. சோ நம்மளுடைய கழுத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் 5 கவுண்ட்ஸ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 ஸ்லோவா பண்ணலாம். 2 3 4 and 5. Okay, good. So அடுத்து நம்மளுடைய கழுத்தை 108 டிகிரி ஐ மீன் 180 டிகிரிஸ் மட்டும் நம்ம ரொட்டேட் பண்ண போறோம். சோ எப்படி அப்படின்னா, just I'll demonstrate. First நம்ம ரைட் சைடுல இருந்து my லெஃப்ட் சைடு போவோம், and லெஃப்ட்ல இருந்து திரும்பவும் ரைட் வரும். ஓகே, சோ இப்படி வந்தா 1 கவுண்ட் நம்ம வெச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி 1 ரைட் சைடுல ஸ்டார்ட் பண்ணி திரும்ப ரைட்க்கே நம்ம வந்துக்கலாம். 1 அண்ட் அதே மாதிரி 2. ஓகே, சோ நம்ம கழுத்து நம்மளோட தாண்டு மை க்ளோஸரா வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்பி பார்க்கணும். அத வந்து கழுத்து நல்லா ரொட்டேட் பண்ணி போகணும். எஸ், இன்புட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், போக போக உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். ஏன் இந்த ஃபர்ஸ்ட் டைம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னா, பிகாஸ் இத்தனை நாள் நம்மளோட ஜாயின்ஸ் வந்து நம்ம மூவ் பண்ணாம வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு தடவை வந்து துருப்பிடிச்சா எப்படி இருக்கும், மூவ் பண்றது கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரிதான். சோ நம்ம எக்ஸசைஸ் மூலமா கொஞ்சமா நம்ம கிரீஸ் அப்ளை பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பண்றோம். சோ தட் நம்மளோட ஜாயின்ஸ் வந்து நல்லா பிளெக்சிபிளா ஆகிறதுக்காக. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 left and again back to right. Again 2 right left left போங்க, திரும்ப back to right. 3
நான் ஃபாஸ்டா போற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா எஸ் யூ கேன் சே மீ, நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். அண்ட் 4 அகைன் லெஃப்ட் டு ரைட் போய்க்கலாம். ஃபைனல் 5 back to right. Good. Okay, so அவ்வளவுதான். So next வந்து நம்மளுடைய தோள்பட்டை அந்த ஜாயிண்ட் வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்றது மூலமா இந்த மாதிரி இப்ப வந்து மெனி क्वेश्चंस பண்ணலாம். அப்பலாம் அந்த காலத்துல நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணலல்ல, சோ இப்ப ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. சோ அந்த காலத்துல நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துல நம்ம செக்குல ஆட்டினாங்க, துணி துவைச்சாங்க. சோ அந்த செக்குல ஆட்டுறது பாத்தீங்கன்னா அவங்க அந்த மூமெண்ட், கைக்கு அந்த மூமெண்ட் கொடுத்தாங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் அவங்களோட ஜாயின்ஸ் வந்து இன்வால்வ் ஆகி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதனால அவங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் தேவைப்படல. பட் நாம இப்ப அந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பெருசா பண்ணாதனால நம்ம வந்து கண்டிப்பா இது வந்து கண்டிப்பா எல்லாருமே பண்ணணும் இந்த ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறது. சோ இது எப்ப பண்ணலாம் அப்படின்னா எப்ப வேணாலும் பண்ணலாம். சாப்பிட்டும் பண்ணலாம். சப்போஸ் நீங்க சேர்ல உட்கார்ந்து நீங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்து நீங்க டக்குன்னு நடக்கலாம். நடந்துட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் நம்ம பாடியை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். சோ ஒரு நாளைக்கு 2 டைம் பண்ணலாம். சோ இந்த எப்ப வேணாலும் வந்து இத வந்து பண்ணலாம். ஆனா கண்டிப்பா பண்ணணும். ஓகே, சோ நம்மளோட ஷோல்டர் ரொட்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். சோ இந்த மாதிரி நம்மளோட கைகள், நம்மளோட விரல் வந்து தோள்பட்டையில வச்சுட்டு நம்ம ரொட்டேட் பண்ணணும். சொல்லி முன்னாடி கொண்டு வந்து ஃபுல் ரொட்டேஷன் இப்படி பண்ண போறோம். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி ரொட்டேட் பண்றோம். சோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ், சோ இப்படி பண்ண முடியும்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் உங்களோட 2 கைகளையும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம். கைகளை நீட்டி இப்படி ரொட்டேட் பண்ணலாம். அண்ட் இல்ல 2 கையும் என்னால ரொட்டேட் பண்ண முடியல, ஃபர்ஸ்ட் பழகணும்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ரைட் ஹேண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு அண்ட் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வந்துடலாம். ஓகே, சோ இன்னைக்கு ஓகே என் கூட சேர்ந்து இந்த மாதிரி ஷோல்டர் ரொட்டேஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட் முடியாத பட்சத்துல நீங்க உங்களோட நான் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட் ஆர்ம்ஸ், ஃபர்ஸ்ட் உங்களோட ரைட் ரொட்டேட் பண்ணுங்க அண்ட் லெஃப்ட் போங்க. ஓகே, சோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணனும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்வர்ட் ரொட்டேஷன். ஓகே, ஃபார்வர்ட் ரொட்டேஷன் 5 டைம் வந்து பண்ணலாம். என் கூட சேர்ந்து பண்ணுங்க. 1 2 3 4 and 5. இப்ப ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, அப்படியே ஆப்போசிட்ல இப்ப அப்படியே பின்னாடி கொண்டு போலாம். 5 4 3 2 and 1. Yes, relax. ஓகே, சோ இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்றப்ப நம்ம எலும்புக்கு நடுவுல அந்த மஜ்ஜைக்கு நடுவுல நம்ம 2 போன் இப்படி ஒட்டி இருக்கு இல்லைங்களா, எல்லா எலும்பும் இந்த மாதிரி ஒட்டி தான் ஜாயிண்டா. சோ அந்த நடுவு எலும்புக்கு நடுவுல ஒரு லிக்விட் வந்து செக்ரேட் ஆகும். சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சினோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து செக்ரேட் ஆகணும் அப்படின்னா, சோ நல்லா செக்ரேட் ஆகணும் அப்படின்னா, அதாவது அதோட செக்ரேஷனை கூட்டுற வகையில தான் நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ இது பண்றது மூலமா நம்ம போன் ஒண்ணு உரசி ஃபிராக்சர் ஆகாம பாத்துக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்படி பண்ற இப்படி நம்ம ஏதாச்சும் மூவ்மெண்ட் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா அது அலர்ட் ஆயிட்டு இந்த ஃப்ளூயிட வந்து செக்ரேட் பண்ணும். அதனால இப்படி ஏதாச்சும் மூவ்மெண்ட் பண்றப்ப இன்னொரு எலும்போட உரசாம அதனால ஃபிராக்சர் பண்ணாம பாத்துக்குது. சோ இந்த மாதிரி ஏஜ் ஆக இதெல்லாம் பண்ணாதனால என்ன ஆகும்னா நம்ம எலும்புல அந்த ஃப்ளூயிட் மெயினா நம்ம முட்டியில எல்லாம் அந்த ஃப்ளூயிடோட அளவு கம்மியாயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஒவ்வொன்னு உரச ஆரம்பிச்சிடும். இப்படி உரச ஆரம்பிச்சுன்னா தான்
ஃபிராக்சர், சர்ஜரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வருது. ஓகே, சோ இதெல்லாம் வராம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னா கண்டிப்பா இதை பண்ணணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய நம்ம ஷோல்டர் முடிச்சிட்டோம். அடுத்து நம்மளுடைய ரிஸ்ட் ரொட்டேஷனுக்கு போய்க்கலாம். நம்மளோட மணிக்கட்டை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். ஓகே, கைகள் இந்த மாதிரி நீட்டிக்கலாம். இந்த மாதிரி நீட்டிட்டு நான் ரொட்டேட் பண்றேன். கையை இந்த மணிக்கட்டை பண்ணலாங்களா? ஜஸ்ட் உங்களோட கைகளை இந்த மாதிரி நீட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இன்வர்ட்ஸா பண்ணலாம். உள்ளால வர மாதிரி. ஓகே, சோ அது 5 கவுண்ட்ஸ் பண்ணலாம். ஓகே, 1 2 ஸ்லோவா பண்ணலாம். 3 4 and 5. இப்ப அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்றோம் இந்த மாதிரி. ஓகே, சோ 5 4 3 2 and 1. சோ ஓகே, சோ ரொம்ப டைப் பண்ணிட்டே இருக்காங்க. கைக்கு ரொம்ப வேலை கொடுத்தோம்னா இந்த ரிஸ்ட்ல இருக்க இந்த ஜாயிண்ட்க்கு நிறைய வேலை கொடுத்தோம்னா இங்க பெயின் வரும். சோ அந்த ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ரொட்டேஷன். சோ ரொம்ப சிட்டிங் ஜாப் டைப் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அப்பப்ப ஒரு 20 minutes ஒரு டைம் you can rotate இந்த ரிஸ்ட் ரொட்டேட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் பிரஸ் பண்ணலாம். அப்படியே டைப் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ஃபிங்கர்ஸை பிரஸ் பண்ணலாம். சோ ஸ்பாஞ்ச் பால் அண்ட் ஸ்மைலி பால் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்க தினமும் இந்த மாதிரி பிரஸ் பண்ணலாம். ஓகே, சோ பால் கையில இருக்கிறத நினைச்சுக்கீங்க. சோ இப்போ வந்து நம்ம கையை வந்து இந்த மாதிரி பிரஸ் பண்ண போவோம் 5 கவுண்ட்ஸ்க்கு. ஓகே, கை இந்த மாதிரி கீழே இறக்கிக்கலாம். 1 2 இந்த மாதிரி. ஓகே, ப்ளீஸ் ஸ்டார்ட். 1 2 3 4 5. குட். சோ நெக்ஸ்ட் நம்மளுடைய இடுப்பு. சோ நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட ஹிப் ரொட்டேஷனுக்கு வந்துடலாம். ஓகே, ஸ்லோவா நம்ம ஹிப்பை ரொட்டேட் பண்ணணும். சோ இந்த ஹிப் ரொட்டேட் பண்றது பாத்தீங்கன்னா இன்னும் ஞாபகம் வரும்னா நம்ம பாண்டி வந்து செக்குல ஆட்டுறது நம்மளுக்கு ஞாபகம் வரும். சோ அந்த ஆட்டாங்கல்ல இது பண்றப்ப அந்த நல்லா அந்த கல் பாத்தீங்கன்னா அப்படி ஃபுல் ரொட்டேஷன் இப்படி போகும் இல்லைங்களா. சோ அந்த மாதிரிதான் நம்ம ஹிப்ப நல்லா மூவ் பண்ண போறோம். ஓகே, சோ நீங்க இப்படி இடுப்பு மேல கை வச்சுக்கலாம். நீங்க இப்படி ரொட்டேஷன் பண்றப்ப இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எலும்பு இப்ப மேல கீழே இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டா மூவ் ஆகுறது உங்களால கவனிக்க முடியும். சோ இப்ப நம்ம எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபுல் ரொட்டேஷன் ஸ்லோவா நம்ம அந்த ஆட்டங்கள் எப்படி ஸ்லோ அந்த ஃபுல் இது போகுமோ சோ அந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ண போறோம். இது இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணா நம்ம ஹோல் பாடியும் வந்து ரொட்டேட் ஆகும். சோ நம்மளோட இடுப்பு மட்டும் ஆடுற மாதிரி பாத்துக்கணும். நம்ம காலும் ஃபுல்லா ஆடக்கூடாது. மெயினா நம்மளோட இடுப்பு ஜாயிண்ட் அதுதான் ரொட்டேட் ஆகணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 5 counts. 1 2 3 4 and 5. ஓகே, இப்ப அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணலாம். 5 4 okay 3 2 and 1. ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் நம்மளுடைய நீ ரொட்டேஷன். நீல பெயின் இல்ல அப்படின்னா வந்து நீங்க நீ ரொட்டேஷன் பண்ணலாம். ஓகே, சோ இந்த மாதிரி ஹாஃப் சிட்ல உட்காந்துக்கலாம். சேர்ல உட்கார்ற மாதிரி நினைச்சிட்டு இப்படி உட்காந்துக்கலாம். முட்டி மேல இந்த மாதிரி கை வச்சுக்கங்க. இப்படி முட்டிய ஃபுல் ரொட்டேஷன் வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். ஓகே, காலை வந்து தரையில நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. கால் மூவ் ஆகாத மாதிரி
கால் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகாத மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட். 1 2 3 4 and 5. இப்போ அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். 1 2 3 4 and 5. Good. So final movie stretching பண்ணலாம். அடுத்து நம்மளுடைய ஆங்கிள், நம்மளோட கணுக்கால் இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போவோம். இந்த மாதிரி நம்ம எப்படி நம்மளோட ரிஸ்ட் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோம், மணிக்கட்டு ரொட்டேட் பண்ணுமோ அதே மாதிரி கால் கிட்ட நம்ம ரொட்டேட் பண்ண போவோம். ஓகே, சோ உங்களுக்கு தெரியறதுக்காக நான் கால் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிருக்கேன். உங்களால இந்த மாதிரி நிக்க முடியுது அப்படின்னா இந்த மாதிரி ஒன் லெக்ல நீங்க நிக்கலாம். அவல்ஸ் கால் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி நீட்டிட்டு ரொட்டேட் பண்ணலாம். ஓகே, வால் சப்போர்ட் வேணும்னா இந்த மாதிரி வால் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. செவத்த கை வச்சு கூட நீங்க காலை நீட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த மாதிரி ரொட்டேஷன் நம்மளோட கஷ்டமா இருக்கலாம் ஸ்டார்டிங்ல, பட் அதுக்கு நம்ம பழக்கம் கொடுக்க அது வந்து பழகிக்கும் நம்ம ஜாயின்ஸும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 and 5. Opposite. 1 2 3 4 and 5. Good. So இப்ப left legல அதே மாதிரி 1 2 3 4 and 5. Opposite direction. 5 4 3. ஸ்லோவா பண்ணலாம். 2 and 1. Relax. கட்ரிஸ்ல முக்கியமானது நம்மளோட அப்டமன் மசாஜ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓகே, என்னோட வாய்ஸ் ஸ்லோவா இருக்கா? Okay, maybe I'll make it louder. So இந்த மாதிரி நீங்க ரொட்டேஷன் மசாஜ் வந்து நம்ம ஃபுல்லா மேல் வயது, கீழ் வயது, அடி வயது, ஐ மீன் மேல் வயது, அடி வயது அண்ட் சைட்ல ஃபுல்லா அந்த வயதுக்கு நம்ம மசாஜ் கொடுக்க போறோம். வாய்ஸ் பிரேக்கிங். ஓகே, I'll just try to manage. இப்போ வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். என் கூட அப்படியே சேர்ந்து பண்ணுங்க. 10 கவுண்ட்ஸ் வந்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். 1. நல்லா ஜென்டில் மசாஜ், லைட் பிரஷர். 2
Okay, and again back மேல போயிட்டு 3 4 5 6 7 8 9 and 10. Okay, so mild pressure இது அப்படியே நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்ல பண்ண போறோம். ஓகேங்களா, இப்ப நம்ம மேல இருந்து கீழே கொண்டு போனோம், இது ஆப்போசிட்டா இப்ப கீழ் வயித்துல இருந்து மேல் வயிற்றுக்கு இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ண போறோம். ஓகே, ஸ்டார்ட் 1 2 3 4 5 6 7 8 9 and 10. Yeah, relax. Relax. So இன்னைக்கு நம்ம அடுத்து நம்மளுடைய கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க. நம்ம அடுத்து நம்மளுடைய சூரிய நமஸ்காரம்க்கு வந்து நம்ம போய்க்கலாம். ஓகே, சோ இந்த சூரிய நமஸ்காரம் நான் இன்னைக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். என் கூட முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, நம்ம போக போக ஃபாஸ்டிங் அப்படின்னா நம்ம போக போக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தண்டுவடத்துல பிரச்சனை, ஆர்எல்ஸ் உங்களுக்கு நீஸ் முட்டில ஏதாச்சும் பிரச்சனை, கழுத்துல ஏதாவது பிரச்சனைனா ரொம்ப நம்ம ஸ்ட்ரெச் பண்றது வந்து இந்த சூரிய நமஸ்காரம் பண்ண வேணாம். நீங்க நார்மலா சேர்லயோ இல்ல கீழே உட்கார்ந்துட்டு நீங்க உங்களோட கண்களை மூடி இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் சின்ன வச்சு நீங்க கண்களை மூடி உட்காந்துக்கலாம். ரெஸ்ட் ஆஃப் அதர்ஸ் வந்து கூட சேர்ந்து நீங்க பண்ணலாம். ஓகே, சோ இந்த மாதிரி நமஸ்கார பொசிஷன் இந்த மாதிரி வச்சுப்போம். சோ ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும். இது 1 12 ஸ்டெப்ஸ் இருக்கு. சோ இது 1. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளிய அப்படின்னா கொஞ்சம் காத்தோட்டமான இடத்துல சூரியனை ஃபேஸ் பண்ணி வந்து பண்றது ரொம்பவே நல்லது. 1 and 2 சொல்றப்ப நம்மளோட கைகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி போகும். கையை மட்டும் பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணவும் நம்மளோட முதுகு தண்டுவடம் லைட்டா தான் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகாது. சோ லைட்டா ஸ்ட்ரெச் ஆகி கையை மட்டும் நல்லா பின்னாடி போகணும். ஓகே, சோ இப்படி முடியல அப்படின்னா முட்டியை மட்டும் லைட்டா மடக்கிக்கீங்க. முட்டியை லைட்டா பெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க பேக்வர்ட்ல பெண்ட் பண்ணலாம். இது 2. இது கூட சேர்ந்து அப்படியே ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் 3 பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நின்னுக்கணும். அகைன் ஸ்லோவா முன்னாடி ஃபார்வர்ட்ல பெண்ட் ஆகணும். சோ நீங்க பெண்ட் ஆகறப்ப உங்களால இந்த பொசிஷன் தான் நிக்க முடியுது, மெயின்டைன் பண்ண முடியும்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. பட் நீங்க பார்த்துட்டு உங்களோட முட்டியை பார்த்த மாதிரி இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கங்க. எந்த பொசிஷன்ல உங்களால பண்ண முடியுதோ அதே பொசிஷன்ல நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் 4th ஸ்டெப் அப்படியே நம்மளோட ரைட் லெக் வந்து பின்னாடி போயிடும். இந்த மாதிரி நம்ம எங்கேயாச்சும் ஓட போறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் பொசிஷன்ல இந்த மாதிரி இருப்போம். ஓகே, அந்த மார்க்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம லெஃப்ட் லெக் மடக்கிட்டு ரைட் லெக் பின்னாடி கொண்டு போயிடலாம். இந்த ரைட் லெக் வந்து அதோட அந்த வெகல் வந்து இந்த மாதிரி தரையில நம்ம பிளாட்டா வைக்காம நம்ம கால் வந்து இந்த மாதிரி தரையில ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும். இது 4 5 அப்படியே நம்ம
புஷ்அப்ஸ் பண்ற பொசிஷனுக்கு வந்துடலாம். ஓகே, புஷ்அப்ஸ் பண்ணுவோம்ல, சோ அந்த பொசிஷனுக்கு வந்துடலாம். இது 5 அண்ட் 6 பண்றப்ப நம்மளுடைய தாடை அண்ட் நம்மளுடைய தாடை நம்மளோட முட்டி இதெல்லாம் மட்டும் தரையில இருக்கணும். நம்மளோட வயிறு அண்ட் நம்ம அந்த பெட்டெக்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா தரையில இருந்து தூக்குற மாதிரி இருக்கும் லைட்டா. ஓகே, நெக்ஸ்ட் 7 போறப்ப உங்களோட கையை அப்படியே வச்சுட்டு மேல் நம்ம இடுப்புக்கு மேல அந்த மேல் பகுதி மட்டும் லைட்டா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணணும். ஓகே, 8 வரப்ப மலபாடி மவுண்டைன் பொசிஷன். ஓகே, இந்த மாதிரி மவுண்டைன் பொசிஷன். அண்ட் 9 பண்றப்ப அகைன் நம்மளுடைய இந்த டைம் ரைட் லெக் வந்து முன்னாடி வந்துடும் ஓடுற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் இப்ப 10 திரும்ப இந்த மாதிரி முன்னாடி ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண மாதிரி வந்துடணும். எந்த பொசிஷன்ல இருக்க முடியுமோ அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. பார்க்கறத இந்த முட்டியை பார்த்த மாதிரி இப்படி பெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 11 இந்த மாதிரி ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்றீங்க, இந்த மாதிரி பண்ணலாம். ஆல்ஸ் இப்படி பெண்ட் பண்ணிக்கலாம். 11 and 12 back to நமஸ்கார position. ஓகே, சோ இதுதான். இன்னும் ஒரு டைம் மட்டும் என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. பிரீத் இன் பிரீத் அவுட். நல்லா மூச்சை உள்ள இழுங்க. அப்படியே ஸ்லோவா இழுங்க. அகைன் டீப் பிரீத் உள்ள இழுங்க. ஸ்லோவா இழுங்க. ரிலாக்ஸ் ஆயிட்டீங்கன்னா இப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது டைம் நம்ம பண்ணுவோம். ஓகே, 1 இதோட சேர்ந்து ஸ்லோவா ஃபாலோ பண்ணிக்கலாம். 1 2 இந்த மாதிரி பேக் பண்ண பண்ணணும். 3 ஸ்லோவா ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். எந்த பொசிஷன்ல இருக்க முடியுமோ அதை மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, இப்போ போன டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்ப நம்ம ரைட் லெக் பின்னாடி வச்சோம். பட் இந்த டைம் அப்படியே ஆப்போசிட்டா ரைட் லெக் முன்னாடி வச்சிருக்கோம். ஓகே, 4 5 push up position. Next 6 6க்கு வந்து அகைன் நீங்க இப்படி வர முடியலன்னா கொஞ்சம் படுத்துக்குங்க. படுத்துட்டு உங்களோட பட்டெக்ஸ் அண்ட் உங்களுடைய வயிற்று கொஞ்சம் மட்டும் லைட்டா லிஃப்ட் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, 7 இது வந்து கோப்ரா மாதிரி இந்த கோப்ரா போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 இது வந்து பார்க்க மழை மாதிரி. ஓகே, இதே மாதிரி நம்ம தேர்ட் ஸ்டெப்ல எப்படி முட்டி பார்த்தோம் அதே மாதிரி பார்க்கலாம். 9 இப்ப நம்மளோட லெஃப்ட் லெக் முன்னாடி கொண்டு வந்துட்டோம். 10 11 and 12. ஓகே, ரிலாக்ஸ். அப்படியே எல்லாரும் உட்கார்ந்துக்கலாம். கீழே அப்படியே உட்கார்ந்துக்கலாம். கீழே உட்கார முடியாதுங்க, you can sit in a chair. Okay,
சோ இப்ப அப்படியே உங்களோட கண்களை மூடி நார்மலா சமணங்கால் போட்டு உட்காருங்க, சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம். தண்டு வடை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி உட்காந்துக்கலாம். கண்ணை மூடிக்குங்க, கண்களை க்ளோஸ் பண்ணிக்கங்க, சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம். கை ரெண்டும் இந்த மாதிரி சின்முத்திரையில வைக்கணும். ஓகே, சோ கை ரெண்டும் இந்த மாதிரி சின்முத்திரையில வந்து வச்சுக்கலாம். இது மெடிடேஷனுக்கு காமனான முத்ரா. ஓகே, இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ண போறது இல்ல, பட் ஸ்டில் கண்ண மூடி ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கலாம். ஓகே, சோ மெடிடேஷன் பண்றப்ப சோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம தாட்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல பண்றப்ப வந்து வந்து போகும், ஏதாச்சும் ஒரு ஃபில்மே ஓடும். பட் இட்ஸ் ஆல் ரைட். அது போக போக நம்ம வந்து இந்த தாட்ஸ் வந்து ஒருநிலைப்படுத்த முடியும். இப்போதைக்கு நீங்க நார்மலா சுவாசிக்கிறத, ப்ரீதிங் பண்றத மட்டும் கண்ணை க்ளோஸ் பண்ணி கவனிச்சுட்டு வாங்க. தண்டுவடை மட்டும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி உட்காந்துக்குங்க. சோ அது வந்து கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா வால் செவுத்துல வந்து லைட்டா அங்க தண்டுவடை மட்டும் ஸ்ட்ரெயிட்டா இருக்க மாதிரி சாஞ்சு நீங்க உட்காந்துக்கலாம். நல்லா ஆழ்ந்து மூச்சு உள்ள இழுங்க, ஸ்லோவா மூச்சு உள்ள இழுங்க. நல்லா இப்ப அப்படியே ஸ்லோவா மூச்சு ரிலீஸ் பண்ணுங்க. அகைன் நல்லா டீப் பிரீத் எடுங்க. அப்படியே ஸ்லோவா ரிலாக்ஸ் பண்ணுங்க. கண்களை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி உட்காந்துக்கலாம். மைண்ட் அண்ட் பாடி அப்படியே ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க, எதையும் டைட்டா வந்து வச்சுக்க வேணாம். நீங்க நார்மலா சுவாசிக்கிறது மட்டும் கவனிங்க. அப்படியே ஸ்லோவா உங்களோட உள்ளங்கைய ரெண்டையும் இந்த மாதிரி ரசிக்குங்க, ரப் பண்ணுங்க. அந்த மிதமான அந்த சூடு வந்து உங்களுக்கு கிரியேட் ஆக தெரியும். அது அப்படியே உங்களோட கண்கள் மேல வைங்க. ஓகே, இப்ப ஸ்லோவா நீங்க கண்ணை ஓபன் பண்றப்ப உங்க உள்ளங்கைய பார்த்த மாதிரி மெதுவா ஓபன் பண்ணுங்க. எஸ், குட். சோ நாளைக்கு வந்து நம்ம மெடிடேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட் இதை எப்படி பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் பார்த்தோம். நாளைக்கு வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம டைம் வந்து தாண்டிடுச்சு. எனி கொஸ்டின்ஸ் இருந்தா, எனி 1 or 2 கொஸ்டின்ஸ் இருந்தா நம்ம அட்ரஸ் பண்ணலாம். or else we'll close the session. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா எஸ் நீங்க டெய்லி சூரிய நமஸ்காரம் செய்யலாமா? யா, குட் கொஸ்டின். எஸ், தினமும் செய்யலாம் சூரிய நமஸ்காரம். பட் உங்க லேடிஸ் வந்து மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல பண்ண வேணாம். அது கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பண்ணலாம். சோ மத்தபடி எல்லா நாளும் காலையில
எம்டி ஸ்டொமக்ல தான் மெயினா பண்ணணும். இந்த மாதிரி சூரிய வெளிச்சத்துல இந்த ஆப்போசிட் ரேஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணோம்னா அந்த ஏர்லி மார்னிங் அந்த சூரிய வெளிச்சம் நம்மளுக்கு வைட்டமின் டி கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி யோகா எக்ஸசைஸும் நம்ம நல்லா பண்ண மாதிரி இருக்கும். நம்ம நாடியும் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனி அதர் கொஸ்டின்ஸ் இருந்தா எஸ் நீங்க குரூப்ல கூட போடலாம். ஓகே, நம்ம குரூப்ல நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதுல டைப் பண்ணலாம். டைப் ஆஃப் வாய்ஸ் போடலாம். ஓகே, சோ அது என்னனாலும் நாங்க அட்ரஸ் பண்ண ரெடி. சோ இன்னையில இருந்து நீங்க என்னென்னலாம் ஃபுட் சாப்பிடுறீங்க, ஓகே, எனி ஃபுட், காலையில இருந்து காலையில ஒரு ஃபங்க்ஷனல் ட்ரிங்க் குடிச்சீங்களா, சோ மேபி இன்னைக்கு விட்டுலாம் நாளையில இருந்து. சோ மத்தபடி மத்த ஃபுட் எல்லாம் என்னென்னலாம் எடுத்துக்கிறீங்க நைட் வரையும் அப்படிங்கறத நீங்க குரூப்ல வந்து நீங்க போஸ்ட் பண்ணலாம். அது மூலமா நம்ம என்ன சாப்பாட்டை வந்து எப்படி இன்னும் நல்லா ஹெல்தியா நம்ம ஆப்ஷன்ஸ் மாத்தி சாப்பிடலாம் அப்படிங்கிற சஜஷன் வந்து நாங்க அது மூலமா கொடுக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ கிரேட் டே. நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் நவீனா சைன்.